என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார். உட்கார்வோம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. அல்லேலூயா. யோபுவுடைய கஷ்டங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் படிச்சிருப்போம். வேதத்தில் மிகுந்த உபத்திரவங்கள், மிகுந்த கஷ்டங்கள், மிகுந்த வேதனைகள், மிகுந்த அவமானங்கள், மிகுந்த நிந்தனைகள், மிகுந்த இழப்புகள், இதையெல்லாம் சந்தித்த ஒரு மனிதன் யாருன்னா யோபு தான். சரீரத்தில் மிகப்பெரிய வியாதி அனுபவிச்சது யாருன்னு சொன்னால் யோபு மாத்திரம்தான். வேற யாரையுமே அப்படிப்பட்ட உபத்திரவம் இதெல்லாம் யாரையுமே சொல்ல முடியாது. அதாவது ஏழையாக இருந்து செல்வம் அடைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடலாம். ஆனால் இவர் வாழ்க்கையே செல்வம்தான். நல்ல செல்வ செழிப்பு, ஊரில் பயங்கர மரியாதை. ஒரு போனால் வாலிபர்லாம் உடனே வழிவிடுவாங்களாம். முதியவர்கள், ஊரில் பெரிய மனுஷங்கள்லாம் அவர் போகும்போதே எந்திரிச்சு நின்று அவருக்கு ஹானர் பண்ணுவாங்க. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலையும் அப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுப்பாங்களாம். 10 பிள்ளைங்க, சொத்துக்களுக்கெல்லாம், இடத்துக்கெல்லாம், சொத்துக்களுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. மிருக ஜீவன்களுக்கு, வாகனங்களுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. அவ்வளவு செல்வாக்கு. அப்பேற்பட்ட மனுஷன் மனைவி அவரை கொண்டாடி இருப்பான்ல. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் எல்லாம் இழந்து நிர்கதியாகி போகும்போது, அப்போது அவருடைய நண்பர்கள் பேசும்போது சில இடங்கள் அவர் பதில் சொல்கிறார். அதில் சொன்ன ஒரு பதில் தான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதில் அவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் அந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, நல்லது அனுபவிக்கும் போது சொல்ல, அவர் கடுமையான கஷ்டம். ஒரு இடத்துல எழுதுறாரு, இந்த உதட்டு பல்ல மூடுறதுக்கு தோல் என்ன பண்ணியிருக்கு,
மூடிக்கிறது கொஞ்சம் சதை இருக்குது, அதனால சந்தோஷப்படுறேன் அப்படின்னா உடம்பெல்லாம் புழுத்து என்ன பண்ணுது, கொட்டுது. இப்படிப்பட்ட உபத்திரவம்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, நீங்களாம் விசுவாசத்தில் தேர்னவங்க, நான் இருப்பேனான்றது எனக்கு தெரியல, இருக்க மாட்டேன். உண்மையாக சந்தேகம்தான். நீங்கள்லாம் இருப்பீங்க, நல்ல விசுவாசம் நிறைந்தவர்கள். எனக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, அவ்வளோ விசுவாசம்லாம் என்கிட்ட கிடையாது. ஆனால் அவ்வளோ விசுவாசம் வரணும்னு நினைக்கிறேன், அவ்வளோ விசுவாசம் வரணும்னு நான் விரும்புகிறேன். அந்த எல்லை அடையணும். அப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இழப்புகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், அவமானம், நிந்தனை எல்லாம் இருக்கும்போது அப்பதான் நம்முடைய விசுவாசத்தை ப்ரூஃப் பண்ணணும். நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்போ விளங்க பண்ணணும்னா, பிரச்சனைகள் ஊடாய் தான் நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு வசனம் சொல்லுதில்ல, உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுதில்ல. நமக்கு என்ன எது வேணும்னா 2 மடங்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்போ வெட்கம், அவமானம், நிந்தனை இதெல்லாம் வேணுமா? அது வேண்டாம், எனக்கு பலன் 2 மடங்கு வேணும். நம்ம யோசனை அப்படி தானே தோணுது, எனக்கு 2 மடங்கு டபுள் போர்ஷன் கிடைக்கணும், ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் அப்படின்னு. அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த வெட்கம், இந்த அவமானம், நிந்தனை, உபத்திரவம், கஷ்டம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். தேவனுடைய பிள்ளையே, இதை கடந்து வரும்போது அதில் தான் அவர் சொல்றார், இந்த அவமானம், வெட்கம், போராட்டம், கஷ்டம் இதெல்லாம் வரும்போது தான் சொல்றாரு, நீ இந்த பாதையை கடந்து போகும்போது நீ கவலைப்படாத, இதுக்கு பதில் நான் 2 மடங்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. நீ படுகிற கஷ்டத்திற்கு, நீ படுகிற இந்த அவமானத்திற்கு, இந்த போராட்டத்திற்கு நான் 2 மடங்கு கொடுக்குறேன்னு கமிட் ஆகிறார். அல்லேலூயா. உடன்படிக்கை, தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் எப்போ வேலை செய்யுதுன்னா, பிரச்சனைகளை சந்திக்கும் போது அதை உறுதிப்படுத்துறார். அது என்ன பண்றாரா? உறுதிப்படுத்த, கன்ஃபர்மேஷன் பண்றார். நம்மோடு கூட ஒரு கவர்னன்ட், ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது நமக்கு அந்த உடன்படிக்கை தேவையே படாதுல்ல, நாங்கள் நல்ல சந்தோஷமாக தாங்க இருக்கிறோம், இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு இல்லை. அப்போ ஆசீர்வதிச்சலாம், சரி சரி இருக்கட்டும் ஆண்டவரே அப்படி தான் சொல்லும் ஒழிய அதில் ஒரு மகிழ்ச்சியோ அதில் ஒரு ஆர்ப்பரிப்போ வராது. கஷ்டங்களை கடந்து வரும்போது, உபத்திரவத்தை நீங்கள் சந்திக்கும் போது, அப்போ கர்த்தர் சொல்கிற வார்த்தை அது மகிமையாய் விளங்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, நீங்கள் காண்கிற இந்த கஷ்டங்கள், இந்த நிந்தை, இந்த அவமானங்கள் கடந்து போய்விடும். அதற்கு பதில் கர்த்தர் 2 மடங்கு பலனை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அதற்கு பதில் 2 மடங்கு பலன் வைத்திருக்கிறார். ஆனா அதுக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமை இல்லைன்னா நமக்கு அந்த 2 போர்ஷன் என்ன பண்ணாது, கிடைக்காது. அதை சொல்லுவாங்களே, கை கட்டினது அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கிட்ட வரும்போது நம்ம அதை இழந்துருவோம். நிறைய பேர் அப்படிதான். ஒரு பூரண ஆசீர்வாதம், ஒரு பூரண நன்மை, ஒரு பூரண ஈவு தேவன் கொடுக்க மனசா இருக்கும்போது டக்குன்னு அதை மிஸ் பண்ணுவாங்க. வேதம் அதுதான் சொல்லுது, உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறார், ஒன்று வச்சிருந்தார், அதை நீ இழந்துடாது, அதை கெட்டியமாக பிடிச்சிக்கோ அப்படிங்கிறார். அல்லேலூயா. நமக்குன்னு வச்சதை யாரும் பறிக்க முடியாது. நம்ம இழந்தாதான். யார் இழந்தாதான்? நம்ம இழந்தாதான். நம்ம அசட்டை பண்ணால், நாம் அது குறித்த கவனம் இல்லாமல் போனால் நம்ம அதை இழப்போம். அல்லேலூயா. அதுக்கு தான் இதெல்லாம் விடாமல் பாதுகாத்து கொள்வதற்கு, தேவன் வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்வதற்கு தான் நமக்கு தேவனுடைய வார்த்தை என்கிற ஆலோசனை நமக்கு தேவைப்படுது. அல்லேலூயா. அதனால தான் நிறைய சம்பவங்களாக எழுதி வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃபேமிலியில் நடந்தது, ஒவ்வொரு அரசனுடைய வாழ்க்கையில் நடந்தது, எதிரி நாட்டு அரசனுடைய வாழ்க்கையில் நடந்தது, அந்த நாட்டு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்தது, எதிரி நாட்டு மக்கள் வாழ்க்கையில் நடந்தது. எல்லாத்தையும் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இதை பார்த்துக்கோ, இதை ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத, உன் வாழ்க்கை நீ பத்திரமா பார்த்துக்கோ. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் கதையாகவோ ஏதோ ஒரு கதா காலட்சேபம் மாதிரியோ
நமக்கு வேத வசனம்லாம் மாறிடுச்சு. சில பேருக்கு போர் அடிக்குது, சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும் பாஸ்டர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை ஒருவனையும் கீழே தள்ளி விடுகிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் உயர மேலே மேலே உயர்த்தி வைக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்த்து போகிறது இல்லை. நம்ம வாசிக்கலாம், நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு முடிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 33:13. யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் படிங்க, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளின தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அல்லேலூயா. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000 மனசின் 1000ங்களுமானவைகள் என்றான். அல்லேலூயா. இங்கே யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். இது யோசேப்பை குறித்து, யாரை குறித்து? யோசேப்பை குறித்து முன்குறித்த வார்த்தைகள். அல்லேலூயா. இதை முன்னாடியே அவனுக்கு 17 வயசுல சொல்றார், சொப்பனத்தின் மூலமாக. அது ஒரு பெரிய விளக்கம்லாம் இல்லை. இது எங்க வந்து விளக்கமா சொல்றாருன்னா, கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி. இப்ப ஏன் சொல்லணும் அப்படின்னா, அந்த தலைமுறை முழுவதையும் தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. அல்லேலூயா. யோசேப்புக்கு முற்குறித்ததை, யோசேப்புக்கு சொன்னதை அவர் செய்வதற்கு நல்லவராயிருந்தார். அல்லேலூயா. அந்த சம்பவங்கள் உண்மையான சம்பவங்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் முன்குறித்தது நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. பக்கத்திலும் கையை அப்படி பிடிச்சி சொல்லுங்க, யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் முற்குறித்ததை செய்தது உண்மையானால் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த சொப்பனங்கள், உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க ஒரு இவ்வளோ பெரிய ஆளாவா நினைச்சிருக்க மாட்டான். குடும்பத்தில் பெரிய ஆளா நினைச்சிருப்பான். அப்படித்தானே? ஏதோ அனந்த பிம்பத்தில் நல்லபடியாக உயர்த்தி வைப்பார் போல அப்படிதான் நினைச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். அவன் ஒரு பெரிய ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவன் இல்லை. யாரு? யோசேப்பு கிடையாது. ஒரு ஆட்டு மந்தை வச்சிருக்கிற ஒரு குடும்பம், ஆடுகளை மேய்க்கிற ஒரு குடும்பம் தான். அன்னைக்கு ஆடு மேய்க்கிற தொழில் பெரிய தொழில், அதனுடைய குடும்பம் தான். ஒரு அரசன் அல்ல. அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். அவன் மைண்டில் வந்து அதுவும் எகிப்து நாட்டை ஆளுவோமா, ஒருவேளை இவங்க மக்களை கூட ஆளணும்னு நினைச்சிருக்கலாம் வச்சுக்கோமே. எகிப்து நாட்டை ஆளுவோமா அப்படிங்கிறத அவன் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டான். எகிப்து இவங்களை அருவருக்கிற ஒரு நாடு, அன்றைக்கு ஒரு பெரிய வல்லரசு, அன்றைக்கு ஒரு பெரிய தேசம். அது சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் எகிப்தை கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு நாடு. அல்லேலூயா. ஆனா அந்த 17 வயசுல இருந்து 30 வயசு வரை 13 வருடங்கள் அவன் பட்ட கஷ்டங்களுக்கு அளவு இல்லை. அவன் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது. சகோதரர்கள் கைவிட்டார்கள், பெற்றோர் மறந்துட்டாங்க. அம்மா இறந்து போய் சின்ன வயசுலேயே அம்மாவை என்ன பண்ணல, பார்க்கல. அதை யோசிச்சு பாருங்களேன். அம்மா இல்லாத ஒரு பையன் யாரு யோசிச்சு. அப்போ அம்மா இல்லாத ஒரு பையன், அது ஒரு பெரிய கஷ்டம். அதுக்கு அடுத்தது தன் சகோதரர்களை வெறுப்பையும் விரோதத்தையும்
கொஞ்சம் ஆதரவு கிடைக்கணும் போது அங்கே ஒரு பிரச்சனை, அது நிமித்தம் சிறைச்சாலையில் போனாலும் உள்ளே இருக்கிற ஜெயிலெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா சீனியர் எல்லாம் இருக்காங்க. ஏய் அண்ணன் யார் தெரியுமா, அவர் என்ன பண்ணிட்டு வந்துக்கிறார் தெரியுமா உள்ள, அது மாதிரி ஒரு பிரச்சனை. அங்கேயும் அடி, உள்ளே அடிக்கிறானுங்க. அதெல்லாம் பைபிளில் எழுதலை. உள்ளேயும் பிரச்சனை. பின்னணி சரித்திரங்களில் சில காரியங்கள் சொல்கிறாங்க. உள்ளேயும் பிரச்சனை, உள்ளேயும் அவனுக்கு நிம்மதி இல்லை. அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் அவன் வாழ்க்கையில் முற்குறித்ததை அவர் நிறைவேற்ற ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் முற்குறித்ததை, அவர் சொன்னதை நிறைவேற்றும் பொழுது இந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முற்குறித்தது நடக்கும்போது, தேவன் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, தேவன் உங்களுடைய சொப்பனங்களை நிறைவேற்றும் போது, தரிசனங்களை நிறைவேற்றும் போது, தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும் பொழுது, நீங்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் முற்றிலும் மாறிவிடும். அல்லேலூயா. அதை மறந்தே போயிடும். கஷ்டங்கள் ஞாபகம் இருக்காது. கர்த்தர் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரே, அதுதான் ஞாபகம் இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு நடக்குமா, இதெல்லாம் நிறைவேறுமா, இதெல்லாம் கர்த்தர் சொன்னாரே, இதெல்லாம் நடக்குமானா அதில் எதுவுமே சந்தேகப்படுறாத. சந்தேகப்பட்டால் கிடைக்காது. சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள், நிச்சயம் அவைகள் நிறைவேறும். நமக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள் நானும் அப்படி, ஆனால் அப்போ தான் டிசைட் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு வச்சதை ஒருத்தனும் பிடிங்க எடுக்க முடியாது. எனக்கு இல்லைனா அது எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லைனா அது உங்களுக்கு இல்லை. நீங்கள் என்னதான் உருட்டு பண்ணாலும் கிடைக்காது. ஆனால் உங்களுக்குன்னு ஒன்று கொடுக்கணும்னு ஒன்று முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒருவனும் தடுக்க முடியாது. நீங்களா வேண்டான்னு விட்டா சரிதான், நீங்களே அதை அசட்டை பண்ணிட்டா சரிதான். மற்றபடி அது உங்களை விட்டு சில நேரம் அசட்டை பண்ணால் கூட போகாது. நம்ம கண்டும் காணாமல் இருந்தாலும் அது நம்மளை சுற்றி என்ன பண்ணும், உங்களுக்கு உண்டானதை தேவன் உங்களுக்கு என்று கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமே. எஸ். வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நெகேமியா 9:7 வாசிக்கலாம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். போதும். உம்முடைய வார்த்தைகளை படிக்கணும். ரொம்ப நேரம் படிச்சுட்டா இருக்கலாம். 10ஆம் வசனம் நோட் பண்ணி வீட்டில் போய் படிங்க. ஆபிரகாம்னு ஒருத்தனை தெரிந்து கொண்டீர். அவன் ஒரு கல்தேயருடைய வம்சத்தை சார்ந்த ஒரு பூசாரி குடும்பத்தை சார்ந்தவன். அவனை நீர் தெரிந்து கொண்டீர். அந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை நீங்கள் என்ன பண்ணீங்க, அவனுக்கு வாக்கு பண்ணீங்க. இதெல்லாம் நான் செய்வேன்னு வாக்கு பண்ணீங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிச்சிங்க. அல்லேலூயா. நாங்கள்லாம் யாருன்னா அவருடைய தலைமுறைகள். அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நினைக்கிறாரு, என் தாத்தா இல்லை, என் வம்சத்தில் தலைவரை நீங்கள் தொட்டிங்க, பேசுனீங்க, வாக்கு பண்ணீங்க. அந்த வாக்கு தத்தம் தான் இன்னைக்கு இந்த கானான் தேசத்தில், இந்த செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஒரு விஷயம் தெரியுமா, நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற விசுவாசம் இருக்குமான்றதெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு இருக்கிற ஜப வாழ்வு அந்த இதெல்லாம் அர்ப்பணிப்புலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருக்கணும். ரொம்ப நல்லது. நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய குடும்பங்கள் அடுத்த தலைமுறைக்கு விசுவாசத்தை, ஜப வாழ்க்கையை, பிரதிஷ்டை அனுபவங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதான் சொல்கிறாரு, என் ஆவியை உன் தலைமுறை மேலே, உன் சந்ததி மேலே, உன் சந்தானத்தின் மேலே வைப்பேன் அப்படின்ற, ஊற்றுவேன்ற. அப்படின்னா உன் பையன் மேலே வைப்பேன், உன் பையனுடைய பையன் மேலேயும் வைப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அது உன்னோட போயிடக்கூடாதுப்பா, அதை கடந்து போக செய். அல்லேலூயா. அப்போது அப்படித்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்தை போல் அவங்களுக்கு இல்லாத ஒரு காலங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறது இல்லைன்னா அவங்கள கைவிடுறது இல்லை. அவங்கள என்ன பண்ணுறது இல்லை, கைவிடுகிறது இல்லை, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம யோசிப்போம் என்னடா அப்படின்னு பார்த்தா, இல்லை, நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய உபவாசங்களை கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நெகேமியா இங்கே நினைவு கூறுகிறார். ஜபத்தில் அதெல்லாம் சொல்கிறார் பாருங்களேன். கர்த்தருடைய சமூகத்தில் பேசுகிறார்.
அப்போது அதையா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கென்று வைத்ததை நாம் இழக்காமல் பாதுகாத்துக் கொள்வோம். நிச்சயம் இழக்க மாட்டோம். கர்த்தர் நமக்கு அது கொடுப்பார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 20:5. நாங்கள் ரட்சிப்பினாலே மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உமது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இதனால நான் சொல்றேன், நீங்க வேண்டிக் கொண்டதை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. உங்கள் வேண்டுதல் என்ன, கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வேண்டுதல் என்ன, கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த மார்னிங்கில், இந்த 8ஆம் மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறது என்னன்னா, நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நம்ம நிறைய ஜபங்களுக்கு, நிறைய வேண்டுதல்கள்லாம் பதில் வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க யாக்கோபு 4:3 படிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். போதும். ஹல்லேலூயா. உங்க விண்ணப்பங்கள், உங்க ஜபங்கள் சில நேரம் கேட்கப்படலை அப்படின்னா அதுல ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்கள் இச்சைகளை, அதாவது ஆசை வேற, ஆசையினுடைய உச்சம் தான் இச்சை. இது ஆசையினுடைய அதிக உச்சம் தான். அது உச்சம் சொல்றதை விட எப்படி சொல்றது, உச்சம் சொன்னா புரியுதா உங்களுக்கு? அதனுடைய அளவு கடந்த எல்லை தான் என்னது, இச்சை. அதை நிறைவேற்றுவதற்காக, அதை முடித்து கொள்வதற்காக தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். சிலது நமக்கு பிடிக்கும், ஆனால் அதை பிடிச்சதுனால அதுக்காக நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, அது மேலே ரொம்ப ஆசை வச்சு, அது பொருளோ இடமோ அல்லது வீடோ அல்லது காரோ அல்லது பெண்ணோ அல்லது சில ஆசைகள், மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, இப்படிப்பட்ட இச்சையினால அதுக்காக ஜெபம் பண்ணி அதுக்காக போராடி நிற்கிறனால இது இருந்தால் அது ஆகிடும், இது இருந்தால் அப்படி ஆகிடும் நினைக்கிறோம்ல. அதனால தான் நமக்கு சிலது கிடைக்க மாட்டாங்க தான். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சரியாய் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது அது நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்ககிட்ட எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியும், உங்ககிட்ட எதை எப்போ கொடுக்கணும்னு தெரியும். அந்தந்த காலங்களில் அதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி அதுக்காக ரொம்ப பிரயாசப்படாதீங்க. ஹல்லேலூயா. நம்மளால் எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியும்னு அவருக்கு தெரியும், நம்மளால் எவ்வளோ தாங்க முடியுன்றது அவருக்கு தெரியும். அது அந்தந்த காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு தவறி போகாது. ஏன்னா சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன், சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதில் ஒன்றும் மாறாது. ஹல்லேலூயா. அப்போ அதனால் நீங்கள் அதை குறித்து ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாயிட்டான். விசுவாசத்தில் வல்லவன் அப்படின்னு சொன்னோம்னா தேறிட்டான், ரொம்ப தேறிட்டான் அப்படின்னு அர்த்தம். வல்லவன் என்னது, ரொம்ப தேறிட்டான். எதுல? அட்டகாசம் பண்றது இல்லையா, தொல்லை கொடுக்கறது இல்லையா, கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்யறது இல்லையா, விசுவாசத்தில் வல்லவனாக மாறிட்டான். எப்படி விசுவாசத்துல வல்லவனா மாறினான்னா, சூழ்நிலைகள் எல்லாம் மோசமா இருக்குது. யாரை குறித்து? ஆபிரகாம் குறித்து தான் சொல்லுது பாருங்களேன் இந்த வார்த்தை. சூழ்நிலை எல்லாம் தப்பு தப்பா இருக்கு, வாய்ப்புகளே இல்லை. அவளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று, அவனுடைய வயது கூடி போயிற்று, வருடங்கள் கடந்து போயிற்று, சரீரத்தில் பலன் இல்லை. ஆனால் வாக்கு தத்தம்
அவர்களை மீண்டும் பலமுள்ளவர்களாய், அழகுள்ளவர்களாய், தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அதுக்கப்புறமும் அந்த பிள்ளைய கர்த்தர் பலி கொடுக்கும் போது இன்னும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஓகே, நீங்கள் சொன்னால் ஓகே தான், கொண்டு போய் பலி கொடுக்கறதுக்கும் போயிட்டான். நீங்கள் தானே ஆண்டவரே இத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தீரு, ஒன்று கொடுத்தீரு, அதையும் எடுத்துக்க நன்றி. அதெல்லாம் ஒன்றுமே எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டு, போராடி ஜெபிக்கிற, ஒரு நாள் 3 நாள் உபவாசம் போட்டு சொல்கிறேன் ஜெபிக்கிற ஆண்டவரே நீங்கள் எப்படியா விட்டுருங்க, ஒன்றும் கேட்கல. அல்லேலூயா. நேராக போய் பலிக்கு கொடுத்துட்டான். அவர் அவங்களெல்லாம் அவன் சொல்கிறதே கஷ்டமாக தான் இருக்குல்ல. அவர் கொடுத்துட்டார், பலிக்கே கொண்டு போய் வச்சுட்டார். பிரசங்கத்துக்காக சில நேரம் அப்படி சொல்கிறோம், பலிக்கே கொண்டு போய் வச்சுட்டார். கர்த்தரே பார்த்து மிரண்டு போயிட்டார். என்னப்பா இவன் சொன்னா அப்படியே செஞ்சிடானே. ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறபடினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். அப்பதாங்க கொடுக்கிறாரு. விசுவாசத்துல தேறிட்டு, அதாவது முழுமை அடைந்து விட்டார். விசுவாசித்து காத்திருந்தது பெற்றதை மறுபடியும் இழக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ரெடி ஆயிட்டார் அவரு. புரியுதா? அதுக்கும் ஓகே. அதைத்தான் வல்லவன் என்று சொல்லுகிறது. விசுவாசத்தில் தேறின ஒரு பக்கம் தான், இன்னொரு பக்கம் வல்லவன் என்று சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைங்க, இந்த கால வேளையில உங்களுக்கு வச்சதை யாரும் எடுத்துக்க முடியாது. உங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிற உயர்வை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்க விசுவாசத்துல வல்லவனாக மாற வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுங்கள். நீங்க இழக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு இழப்பே இல்லை. உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு இழப்பே இல்லை. பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு இழப்பே கிடையாது. நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறிவிடுங்கள். ஒன்னும் நீங்க இழக்க மாட்டீங்க. இழக்கிற மாதிரி வந்தால் இழந்து போக மாட்டீங்க. உங்கள் விசுவாசம் மீண்டும் கட்டி எழும். எல்லாம் கைவிட்டு போயிடுச்சா போட்டோம், அதை விட பெட்டரா தான் உனக்கு கிடைக்கும். அதை விட சிறப்பா தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை விட மேன்மையாக கூட கர்த்தர் உன்னை வைக்க விரும்புகிறார். விசுவாசத்துல வல்லவர்களாயிருங்க. நம்ம நினைச்சது நடக்காத போது, நம்ம ஜெபித்தது கிடைக்காத போது சோர்ந்து போயிடுறோம். மனசெல்லாம் அப்படியே என்ன ஆயிடுது, தடுமாறுது. ஜெபம் பண்ணோம் கிடைக்கல, விசுவாசிச்சோம் கிடைக்கல, உபவாசம் போட்டோம் கிடைக்கல, அப்போ ஜெபம்லாம் கேட்க மாட்டாரா? அதை விட்டுரு. அதை விட, உன்னுடைய பணத்தை விட, உன் பொருளை விட, நீ நம்பி இருக்கிற ஆளை விட, நீ ஆராதிக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிறத மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோ. நீ எதையும் இழக்க மாட்ட, எதையும் இழக்கவே மாட்ட. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40:7 படிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40:7. ஆ 47 என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இப்போ இங்க நம்ம பார்த்தோம், யோபு பத்தி எழுதியிருக்குது, யோசேப்பு பத்தி எழுதியிருக்குது, ஆபிரகாம் பத்தி எழுதியிருக்குது. உனக்கு தெரியுமா, உன்னை பத்தியும் அதில் எழுதியிருக்குது. இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். இந்த வேதத்தில் நான் எங்கேயோ இருக்கிறேன், இந்த பைபிளில் எங்கேயோ இருக்கிறேன், இந்த வேதத்தில் என்னை பற்றி எழுதி வச்சிருக்குது. இன்னான் இன்னான் இங்கே பிறப்பான் என்று இந்த புத்தகத்தில் எழுதி இருக்குது. அப்போ எனக்குண்டான வாக்கு தத்துவம் எங்க எழுதி வச்சிருக்கிறார்னா இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். சொல்லுங்க, இந்த புத்தகத்தில் என்னை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். எந்த புத்தகத்தில்? கல்கி, ராணி ஜூனியர் விகடன் இல்லையா? இந்த பரிசுத்த வேத புத்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறார். இதுதான் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. இதுதான் இன்னும் மேலான இடத்துக்கு கொண்டு போக போகிறது. இதுதான் இன்னும் உயர்வான இடங்களை சந்திக்க வைக்க போகிறது. இந்த புத்தகத்தில் என்னை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் கொடுத்த வேத புத்தகத்தில் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு உண்டான பொக்கிஷம் எல்லாம், என்னை வாழ வைக்கக்கூடிய வார்த்தை, எனக்கு கொடுக்க வேண்டிய உயர்வுள்ள வார்த்தைகள், விசுவாசமான வார்த்தைகள், என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய, நான் சந்திக்கக்கூடிய அத்தனைக்கும் பதில் இதுல தான் இருக்குது.